மக்கள்னா நாங்கன்னா மக்கள், மாற்றம் முன்னேற்றம் இந்த கோயில் மணி. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துட்டையுமே நான் வந்து அந்த கியூஆர் கோடு விளம்பரம் படுத்தினேன். அதை நீங்கள் பயங்கரமாக வந்து எனக்காக ட்ரெண்ட் பண்ணி இப்போது ஓரளவுக்கு நிதி சேர்ந்து நல்லாவே கட்சி போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். கட்சி வருமோ இல்லையோ, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு கட்டடம் ஒன்று வரும். அது கட்சிக்காக இருக்காது, எனக்காக தனியாக இருக்கும். அதை நம்ம தனியாக பேசுவோம். அதுக்கப்புறம் நிறையா மீடியா இவங்களாம் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ஐயாவை ஏன் நீங்கள் மதிக்கிறதில்ல, ஐயா பேசுகிறத ஏன் கேட்குறதில்ல, ஏன் நீங்கள் ஐயாவை பற்றி தவறாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் தவறாக பேசலைங்க. இப்போ வந்து ஐயாவா இல்லை, அவர் இப்போ கொய்யாவாக மாறிட்டார். அவர் வந்து மாம்பழத்தை தாண்டி வேற ஒன்று யோசிக்கிறார். அதனால தான் நான் இப்போ அவரை பற்றி நான் எதுவும் தப்பாக பேசலை. என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய தந்தை. அது மட்டும் தாண்டி இந்த கட்சியுடைய தலைவர். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், கட்சியில் நீங்கள் தான் எப்பயுமே முதல் தலைவர், அதுக்கப்புறம் 2வது தலைவர் நான். ஆனால் நான் முக்கியமாக எல்லாத்தையும் பார்த்துப்பேன், உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு, ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே நீ தான் அப்படின்னு சொல்லும்போது சரி ஏதோ ஜோக்குக்கு சொல்கிறாரு போல, ஏதோ வந்து சிறுநகைச்சுவைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து பெரு இடியாக அவருக்கு இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ கட்சினாலே நான் தானே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோயில் மணி அவர் அடித்தா எல்லாருக்குமே ஒரு மணி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னையை தாண்டி வந்து அவர் வந்து மறுபடியும் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அவர் சொல்கிறது ஏன் நான் கேட்க மாட்டேங்கிறேன்னா, அவர் ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டாருங்க. இப்போ உண்மையாலுமே அவர் என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. குழந்தைத்தனமாக ஆகிட்டார். திடீர்னு அழுகுறாரு, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அழுகுறாரு. நான் அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்றேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாரு. இந்த இடத்துல நான் தான் வெங்கராய சக்தி வேல் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாம் யார் பண்ணுவா? குழந்தைகள் பண்ணும். சீரியல் பார்க்கும்போது குழந்தைகள் சிரிக்கும், ஏதாவது காமெடி ஷோ பார்க்கும்போது குழந்தைகள் அழுவும். இதுதான் அவர் பண்ணுறாரு. நான் அன்றைக்கெலாம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்கடா அப்படின்ட்டு. எப்படி இருக்கு எனக்கு? ஒரு தந்தைகிட்ட இருந்து நம்ம என்ன இது பண்ணுவோம், நம்ம பேசுகிறத என்கரேஜ் பண்ணணும். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அவர் நான் வந்து இந்த இடத்துல இந்த கட்சியுடைய தலைவராகவும் தலைவர் அதை நோட் பண்ணிங்க, தலைவராகவும் ஒரு டாக்டராகவும் நான் சொல்லிக்கிறேன். அவர் குழந்தை, ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். அம்மா வந்து கடவுளை தாண்டி அடுத்து யாரை யோசிப்பாங்கன்னா டாக்டர் தான் யோசிப்பாங்க. நான் டாக்டர். அப்போ நான் சொல்கிறதுல அது எந்த ஒரு தப்பு இருக்காது இல்லையா? அவர் குழந்தையாக மாறிட்டார். அதனால் அவர் பேச்சை கேட்காதீங்க. அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக அவர் பாட்டுக்கு விட்டுருங்க. அவர் பாட்டுக்கு ஜாலியாக பால்வாட்டிலாம் போயிட்டு ஏய் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கட்டும். நம்ம அவரை வந்து கண்டுக்க வேண்டாம். நீங்கள் நான் பேசுகிறத கேளுங்க, எனக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்துக்கோங்க.